ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் வழக்கம் போல் ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஒரு ஃபிலிமை பற்றி தான். நம்ம எப்பயுமே சின்ன படங்களுக்காக தேட்டருக்கு நம்ம போகிறதில்ல, ஆனால் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ எல்லாருமே ஓடிடியில் தான் மோஸ்ட்டாக சின்ன படங்கள் பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க, அதுக்காக இந்த ரிவ்யூ வந்து நான் பண்ணுறேன். ஸோ ஃபைட் கிளப், நாட் இங்கிலீஷ் ஃபைட் கிளப், தமிழில் வந்தது. ஸோ ஃபைட் கிளப் December 2023 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடியில் ஜனவரியில் தான் வந்தது. நான் ஓடிடியில் தான் பார்த்தேன் உண்மையாகவே, ஏன்னா தேட்டருக்கு போகல அந்த படத்துக்கு. ஃபைட் கிளப் விஜயகுமார் உங்களுக்கு தெரிஞ்சது தான். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா ஓடிடி விஜயகுமார். அவர் மோனிஷா மேகன் ஒருத்தங்க, அவங்க தான் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. ஸோ டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் ஏர் அகமத். இவருமே வந்து விஜயகுமாரோட அசிஸ்டன்ட் தான். ஸோ ஸ்டோரி வந்து சசின் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் வந்து அப்பாஸ் ஏர் அகமத் அவர் பண்ணியிருக்காரு. கோவிந்த் வசந்தா மியூசிக்கலில் ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், அவரோட ஜி ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ரீல் குட் ஃபிலிம்ஸ் அவங்களுமே பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ 2023 டிசம்பரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதையாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஓகே தான். எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கும்போது வேறு ஒரு படத்தோட ரெஃபரன்ஸ் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. எந்த படம்னா எனக்கு கிட்டத்தட்ட, ஏன்னா இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வடச்சென்னை சுற்றி தான் ஸ்டோரி வந்து ரன் ஆகும். ஸோ வடச்சென்னை அங்கே நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வச்சு தான் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே மூவ் ஆகும். எனக்கு ஆனால் கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, கேரக்டரைசேஷன்ஸும் சரி, எனக்கு வடச்சென்னை படம் பார்க்குற மாதிரியே இருந்தது. அதாவது வெற்றிமாறனோட வடச்சென்னை அந்த படத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய சண்டையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது. அதனால் எனக்கு ஸ்க்ரீன் ப்ளேவை பயங்கரமாக அவங்க வந்து காட்டினாங்க. ஒரு விஷுவல் காட்டிட்டாங்க. அதாவது கிளைமேக்ஸில் எண்டு சீனை தான் ஃபஸ்ட்டு சீனு. கிளைமேக்ஸில் என்ன நடக்க போதோ ஒரு சண்டை, ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டை முதல்ல காட்டிட்டு, நம்ம இப்போது ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக் என்ன பண்ணுவாங்க, சீன் போயிட்டே இருக்கும், ஒரு கட்டு, ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படி இருக்கும். இது அப்படி இல்லாமல் எப்படி சொல்லும், எடுத்தோடனே உங்களுக்கு ப்ரெசன்ட் சீனை காமிச்சிடுவாங்க. லாஸ்ட்டாக என்ன நடக்கும் போதோ அதை காமிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமே தான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் சீன்ஸ் 2 years பிஃபோர் அந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அது எனக்கு எடிட்டிங் வைஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்களும் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு எடிட்டிங் வைஸும் சரி, கேமரா வைஸும் சரி, சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இதுலேயுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஸ்டோரியை பார்த்துருவோம். அதாவது லைக் சேம் வடச்சென்னை தான். வடச்சென்னையில் பார்த்தீங்கன்னா ராஜன் என்ன பண்ணுவார், தான் கெட்டு போனாலும் சரி, தான் ஊரில் இருக்க பொதுமக்கள் சின்ன பசங்க எல்லாருமே வந்து இதை தாண்டி போயிடணும், இந்த இடத்த விட்டு தாண்டி வேறு ஒரு இடத்துக்கு போயிடணும், ஒரு பெரிய இடத்துக்கு போயிடணும், அந்த பழைய அடையாளம் இருக்கக்கூடாது, அதை அழித்து வேறு ஒன்றாங்க புதுசாக தெரியணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அதே சேம் தான் இங்கேயும். ஆனால் இவங்க சொல்ல வந்த விஷயம் வேறு, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபுட்பால், ஒரு பாக்ஸர், மோஸ்ட்டாக அங்கே வந்து பாக்ஸிங், ஃபுட்பால் இந்த மாதிரி கேம்ஸ் தான் நிறையா இருக்கும் வடச்சென்னை சைடு. ஸோ அதே தான் இங்கேயும் காட்டியிருப்பாங்க. நிறைய இருக்குது, பட் மோஸ்ட்டாக படங்கள் இதை மட்டும் தான் காட்டுறாங்க. நிறைய கேம்ஸ் நல்லா தான் பண்ணுறாங்க, நல்லா படித்து மேலே இருக்காங்க. நான் மோஸ்ட்டாக நார்த் மெட்ராஸ்ன்னு போகும்போது இதை மட்டும்தான் படத்தில் காட்டுறாங்க, அது ஏன்னு தெரில. ஸோ பாக்ஸராக இருக்க ஒருத்தர் பெஞ்சமின் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் வந்து ஒரு மெயின் கேரக்டர். அதாவது வடச்சென்னையில் ராஜன் மாதிரி இது வந்து பெஞ்சமின். ஸோ பெஞ்சமின் வந்து பாக்ஸராக இருப்பார். அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே நேஷனல்ஸ் மேலே போக முடியாது. என்ன சொல்கிறது, ஏரியாவை வச்சு அவர் வந்து அடக்கி வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இதில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து பெஞ்சமின் வந்து பாக்ஸிங்லாம் விட்டுட்டு தான் ஏரியாவில் இருக்க பசங்கள்லாம் கூட்டிகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்னால் தான் முடியல, மற்றவங்களாவது போட்டோம், அதே சேம் வடச்சென்னை மாதிரி தான், மற்றவங்களாவது போட்டோம் அப்படின்றதுக்காக நிறைய கிளப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி, சேம் அதே தான் வடச்சென்னை மாதிரியே தான் நிறைய கிளப்லாம் ஓப்பன் பண்ணி ஃபுட்பால் விளையாட வச்சு அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து அவங்கள மேட்ச்சுக்கு கூட்டு போகிறது, அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிறது அப்படின்ற ஒரு இதில் இருப்பார். ஸோ பெஞ்சமினோட தம்பி ஜோசப் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் வந்து அவரோட தம்பியாக இருக்கும். ஸோ அப்படி பெஞ்சமின் கிட்ட ப்ராக்டிஸ் எடுக்கிற பையன் தான் வந்து செல்வா, அதாவது நம்ம ஹீரோ விஜயகுமார். சின்ன வயசுலேருந்தே பெஞ்சமினை பார்த்து வளர ஒரு பையன் தான். இங்கே எப்படி அன்போ இங்கே அப்படியே செல்வா. இதில் ஹீரோட பேர் வந்து செல்வா. ஸோ அந்த பக்கம் ராஜன் அன்பு, இந்த பக்கம் பெஞ்சமின் செல்வா, இப்படி தான் இருக்கும். எனக்கு சேம் ரிசம்பிளன்ஸ் எல்லாமே கேரக்டரைசேஷனாகவே எனக்கு வடச்சென்னை தான். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே சேம் ஆஸ் அப்படின்ற மாதிரியே இருந்தது. ஸோ செல்வா வந்து இவர் சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் எடுத்து இவர் கூடயே இருப்பார். ஒரே ஒரு டைம் என்ன ஆகுனா, செல்வாக்கு வந்து ஒரு பெரிய டீமில் விளையாடுறதுக்காக, அதாவது ஒரு பெரிய ஃபுட்பால் கிளப்பில் விளையாடுறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுக்கு வந்து பணம் கட்டணும். ஒரு 50,000 50,000 அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அது வந்து செல்வா வீட்டில் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார், அதனால் அவங்களால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவார்னா, பெஞ்சமினே நானே ரெடி பண்ணுறேன்,
அப்படின்ற மாதிரி இவர் இந்த பக்கம் நல்லதெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். அதே ஆப்போசிட் சைட் பார்த்தோன்னா நம்ம பெஞ்சமினோட தம்பி ஜோசஃபும் சரி, அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் அவர் கூட, அவர் தான் மெயின் வில்லன். ஸோ எப்படி நம்ம வடச்சனில் யாருன்னு சொல்லலாம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குணா அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அந்த குரூப் அது. ஸோ இவங்களாம் வந்து அந்த பக்கம் ஒரு பக்கம் நல்லது நடக்குது ஏரியாவுக்குள்ளே. பட் இவங்களாம் வந்து இந்த கஞ்சா ஓட்டுறது, கஞ்சா அடிக்கிறது, கொக்கைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இதை வச்சு நம்ம மேலே போயிடலாம் அப்படின்ற ஒரு தட்டில் இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் பெஞ்சமின் வந்து நல்லது பண்ணியாது ஏரியா வந்து மேலே கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பான். ஆனால் ஆப்போசிட் சைடில் அவனோட தம்பி வந்து நம்ம வந்து கெட்டது பண்ணியாது, அது இந்த மாதிரி கஞ்சா தொழில் பண்ணியாது, நம்ம ஒரு பெரிய ஆளாக வந்துடணும். ஏன்னா அவங்க அப்பா வந்து எம்எல்ஏவாக இது கவுன்சிலராக இருப்பார். ஸோ அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக இவனுக்கு வந்து 2 பேருமே வந்து பிரச்சனையாக மாறும். அதுவுமே ஒரு பிரச்சனையாக வரும். ஏன்னா அவங்க அப்பாட்ட இவன், அதாவது பெஞ்சமினோட தம்பி ஜோசப் வந்து நான் போய் கவுன்சிலாக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி தாட்டில் இருப்பான். ஆனால் அவங்க அப்பா வந்து இல்லை, நான் வந்து இந்த டைம் வந்து பெஞ்சமினை தான் வந்து கவுன்சிலர் நிற்க வைக்க போகிறேன் அப்படின்னு வேற ஒருத்தர் பேசிட்டு இருப்பார். அதுவுமே கிளாஷாக இருக்கும். இந்த ஸ்டோரி பிகின்ஸ். இது பெரிய பிரச்சனை எப்போ மாறும்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் வந்து செல்வாக்கு, அதாவது நம்ம ஹீரோ கேரக்டர், அவன் தான் வந்து சின்ன வயசுலேருந்தே செல்வா கூடயே இருக்க ஒரு ஆள். அதாவது கிட்டத்தட்ட ராஜனுக்கு அன்பு மாதிரி அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து செல்வா இருப்பார். அதாவது நம்ம ஹீரோ விஜயகுமார் சின்ன வயசு ப்ராக்டிஸ்லாம் இருப்பார், நல்லா விளாண்டுட்டு இருப்பான். ஸோ அவன் வந்து அடுத்த கடை ஒரு பெரிய கிளப்பில் ஆடுறதுக்காக அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதில் வந்து 50,000 நீங்கள் கட்டணும், 50,000 கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து பெஞ்சமின் என்ன பண்ணுவார்னா, தான் பணத்தை போட்டால் தான் அவனை விளையாட வைக்கணும் அப்படின்ற இருப்பார். ஆனால் இந்த பக்கம் அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, ஜோசப் அவனோட தம்பியும் அவனோட பார்ட்னரும் தான் செய்ய போகிற ஒரு தொழிலுக்காக, அதாவது ஒரு கஞ்சா தொழிலுக்காக 50,000 தேவைப்படுது, பணம் தேவைப்படுது, அவங்களுக்கு வந்து நிறையவே தேவைப்படும். அது தேவைப்படும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மாவோட ஒரு செயின் இருக்கும், அதை எடுத்து வந்துடுவோம். யாருன்னா ஜோசப். ஆனால் அதை வச்சு தான் பெஞ்சமின் வந்து அந்த செல்வாக்கு நம்ம ஹீரோக்கு வந்து பணம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி தாட்டில் இருப்பான். ஸோ அங்கே தான் 2 பேர் கிளாஷ் ஆகும். நீ எதுக்கு எடுத்துகிட்டு வந்த, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, நீ செய்கிறதே தப்பான தொழில் அப்படின்ற மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோசப் அவனோட தம்பியும் அவனோட பார்ட்னரும் சேர்ந்து பெஞ்சமினை கொண்டுருவாங்க, அதாவது அவங்க அண்ணனையே கொண்டுருவாங்க. ஸோ அங்கே தான் வந்து நடக்கும். இங்கே தான் இந்த சேம் எக்ஸாக்ட் சீன் வடச்சென்னை வந்து எப்படி இருக்குன்னா, நீ உள்ளே இரு, நான் வந்து உன்னை கொஞ்ச நாளில் வெளியே எடுத்துறேன், எல்லாமே செட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜோசப்போட பார்ட்னர் வந்து ஜோசப் கிட்ட சொல்லுவான், ஜோசப் நீ உள்ளே இரு, நான் வந்து உன்னை வெளியே எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட குணா செந்தில் மாதிரி. ஸோ குணா வந்து உள்ளே இருப்பான், செந்தில் வெளியே இருப்பான், எடுக்க மாட்டாங்க. ஸோ சேம் அதே தான் இங்கே நடக்கும். எனக்கு எக்ஸாக்டாக ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஃபிலிமு. இவங்க உள்ளே போயிடுவாங்க, இவன் எடுக்க மாட்டான், அதில் இவனுக்கு கிளாஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஜோசப்க்கு இவனை கொண்டாடும், அதாவது அவனோட பார்ட்னரை கொண்டாடும். இப்போ அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதுக்கு மீடியமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வா. ஏன் செல்வா யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, செல்வாக்கு ஒரு நெக்ஸ்ட் லைஃப்பை செட் பண்ணி கொடுக்குறதுல மைண்ட் செட்டில் இருந்தால் தான் பெஞ்சமின். இப்போ செல்வாவை பொறுத்த வரைக்கும் பெஞ்சமினை கொண்டது ஜோசப்போட பார்ட்னர் தான். ஏன்னா ஜோசப் அப்படி போய் சொல்லி அந்த மெயின் வில்லன் தான். ஏன்னா ஜோசப் வந்து அந்த மாதிரி போய் சொல்லி யாருமே நம்ப வச்சுருப்பான். ஸோ அதனால் அப்படி தான் வந்து செல்வா யூஸ் பண்ணுவாங்க. செல்வாமே அவன் பேச்செல்லாம் கேட்டு அவனை கொள்கிற அளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு சான்ஸ் கிடச்சா நான் விட மாட்டேன் அந்த அளவுக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடும். ஆனால் கடைசியாக அவனுக்கு வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க, ஜோசப் தான் வந்து நம்மளை யூஸ் பண்ணுறான், அவனோட சுச்சுவேஷனுக்காக நம்மளை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு ஃபைன் பண்ணி இவன் கடைசியில் 2 பேத்தையுமே கொண்டுருவான். எனக்கு இது படமாக பார்க்கும்போது ரொம்ப பெருசாக ஒரு ஸ்டோரியோ அந்த மாதிரி இருந்த மாதிரி இல்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஏன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் இன்டர்வியூஸ், அதாவது விஜயகுமாராக இருக்கட்டும், இல்லை அவங்க க்ரூவோடு இருக்க ஒரு இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, உரியடி 2க்கு அப்புறம் அவங்க யாருமே வந்து தன்னை வந்து ஒரு காட்டிக்கல எதுலேயுமே, சோஷியல் மீடியாலும் சரி எதுலேயுமே வந்து அவங்க வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ அந்தளவுக்கு அவங்களை தனிமைப்படுத்தி பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற போது அதில் மேலே ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை இந்த படம், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட ரிசம்பன்ஸ் எல்லாமே வடச்சென்னை படத்தில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். எனக்கு அதனாலே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இது ஒரு மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இல்லாமல் இருந்தது. பட் எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவன் காட்டின விதம், எடிட்டிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் ஓகே தான், அந்தளவுக்கு பெருசாக. ஏன்னா இந்த ரீமிக்ஸ் சாங்ஸ் எல்லாமே நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்டாக லோகேஷ்க்கு அப்புறம் நிறைய படத்தில் அந்த யூஸ் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் படம். ஸோ எனக்கு ஓகே தான், படம் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் அதே மாதிரி வடச்சென்னை ஃபீல் தான் உங்களுக்கு இருந்ததா, எனக்கு இந்த மாதிரி தான் இருந்ததா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எந்த அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.